முதல் வாசகம். ஆண்டவரின் புனிதர் வரும்போதெல்லாம் இங்கே தங்கி செல்லட்டும். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 8 முதல் 11, 14 முதல் 16. ஒரு நாள் எலிசா சுயனோமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்காரர் பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன்பின் அவர் அவ்வழியே சென்றபோதெல்லாம் அங்கே உணவருந்து விட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல்தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்போதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேக்கசி, அவருக்கு குறையேதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா அவளை இங்கு வரச் சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10, திருவசனங்கள் 37 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியா உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு ஊரிலே ஒரு அசனம் விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. அன்பு விருந்து. நிறைய பேர் வருகை தருவார்கள். ஏறக்குறைய ஒரு 1000 பேர் உணவருந்தக்கூடிய ஒரு நிலை. எனவே அதற்கென்று ஒரு அசன குழு ஏற்பாடு செய்யப்படுகிறது. அவர்கள் அசனத்திற்காக நன்கொடைகள் வசூலிப்பது, பொருட்களை தயார் செய்வது போன்ற தயாரிப்பு பணிகள், ஆயத்த பணிகளை எல்லாம் சிறப்பாக அவர்கள் தங்களுக்குள்ளே விவாதித்து பல இடங்களுக்கும் சென்று அதை பிரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது மட்டன் பிரியாணி போடணுன்ட்டு முடிவெடுத்தாங்க. அப்போது உடனடியாக அவங்க ஒரு ஆட்டுப்பட்டி, கோழி பண்ணை ரெண்டும் இருக்கிற ஒரு இடத்தை பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசல குழுவினர் முடிவு செய்து அங்கு செல்கிறார்கள். அப்போது அது உரிமையாளரிடம் அவர்கள் சொல்கிறார்கள், ஐயா, நாங்கள் இந்த குறிப்பிட்ட தேதியிலே நாங்கள் அசனம் வைத்திருக்கிறோம். எனவே 150 கிலோ மட்டன் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அதே போல்
1000 முட்டை எங்களுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு இவர்கள் கிளம்பிவிட்டார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு ஆடும் ஒரு கோழியும் தங்களுக்குள்ளே இவ்வாறு பேசிக்கொண்டது. கோழி சொன்னது, நாங்கள் 1000 முட்டை கொடுக்குறோம், 1000 முட்டை, நீங்கள் வெறும் 150 கிலோ தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. 1000 பெருசா 150 பெருசா? 1000 தான் பெருசு, அப்படி தானே? அப்போது ஆட்டுக்குட்டி நிதானமாக அதை கேட்டுவிட்டு அந்த கோழியை பார்த்து சொன்னதாம், நீங்கள் 1000 முட்டைகள் கொடுக்குறீங்க, ஆனால் நீங்கள் அதில் ஒரு பகுதியைத்தான் நீங்கள் கொடுக்கிறீர்கள். உங்களில் ஒரு பகுதியைத்தான் நீங்கள் கொடுக்குறீங்க, அப்படி தானே? கோழி முட்டை அது வேற இது வேற, அப்படி தானே? ஒரு பகுதியைத்தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் ஆட்டுக்குட்டி பாருங்க, நாங்கள் எங்களையே முழுவதுமாக நாங்கள் கொடுக்கிறோம். அப்போ ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் கறி எடுக்க வேண்டும். அப்போ நீங்கள் உங்களிலே ஒரு பகுதியை தான் கொடுக்குறீங்க, ஆனால் நாங்கள் எங்களையே முழுவதுமாக கொடுக்கிறோம் என்று சொன்னதாம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் அருமையாக வாசித்தோம். இயேசுவினுடைய அந்த சீடத்துவம், அதனுடைய விலை, அதனுடைய மேன்மை என்ன என்பதை பற்றி அருமையாக இந்த மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 37 42 வரை உள்ள பகுதிகளிலே நாம் அருமையாக வாசித்தோம். அதில் 49வது பகுதி, என் சீடன் என்பவர், என்னை பின்பற்றக்கூடியவர் என்பவர் தன் உயிரையே எனக்காக கொடுக்க வேண்டும், முழுவதுமாக எனக்காக நீ கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் நீ என்ன சீடனாக இருக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ உன்னையே முழுவதுமாக கொடுத்தால் நீ உன்னையே உன் உயிரை காத்துக்கொள்வார். இவ்வுலகிலே உயிரை காத்துக்கொள்ள விரும்புவோர் அதை இழந்து விடுவார், எனக்காக உயிரை கொடுப்பார் அதை விண்ணுலகிலே உன் உயிரை காத்துக்கொள்வார் என்று தன்னையே முழுவதுமாக கொடுக்கக்கூடிய ஒரு பண்பை, சீடத்துவம் என்ன என்பதை அருமையாக அவர் விளக்கி கூறுகிறார். அடுத்து அவர் 37வது வசனத்திலே நாம் அருமையாக வாசிக்கிறோம், நாம் இந்த உலகத்தில் பல காரியங்கள் இருக்கு, நாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? உணவு, சிலருக்கு உணவு பிரியமாக இருக்கும், சிலருக்கு விளையாட்டு, என்ன காலையிலேருந்து மாலை வரை விளையாட்டு, சிலருக்கு படிப்பு, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நிறைய படிப்பாங்க, 3 டாக்டரேட் பட்டம் அப்படிலாம் ஒவ்வொருத்தருக்கும், சிலருக்கு நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு ஆசை. ஆனால் இந்த அவர் என்ன சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் விட என்னுடைய பணிக்கு எனக்கு நீ முதன்மையான இடம் கொடுக்க வேண்டும். உன்னுடைய தாய் தந்தை, உறவுகள், நண்பர்கள், உன்னுடைய சொத்துகள், நீ செய்யக்கூடிய வேலைகள் எல்லாவற்றை விட எனக்கு முதன்மையான இடம் கொடு என்று அருமையாக ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். the prime place, the prime importance, முக்கியமான முதன்மையான ஒரு முக்கியத்துவத்தை எனக்கு நீ தர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இது ஒரு சிந்திக்க வேண்டிய அருமையான பண்பு. இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாம் ஏதாவது தேவைன்னா கடவுள்கிட்ட வருவோம். அதே போல் இந்த உலகத்தில் உள்ள சொத்துகள், இன்பங்கள் எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டு கடைசியில் ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்கிறதுக்கு, இல்லைன்னா கடைசியில் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் மாட்டிக்கிட்டால் தான் நம்ம ஆண்டவர்கிட்ட போவோம். அப்படி இல்லை, நம்ம இந்த உலகத்தில் உள்ள எல்லா சந்தோஷங்கள், இந்த உலகத்தில் உனக்கு பிடிக்கக்கூடிய விருப்பமானவைகள் எல்லாத்தையும் விட்டு எனக்கு முதன்மையான இடத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே அறிவிப்பு விடுக்கின்றார். நாம் புனிதர்களை பாருங்கள். புனித தாமஸ் மூர், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக இழக்கிறார். புனித தாமஸ் மூர் பொது நிலையினர்களினுடைய பாதுகாவலர். அவர் அரசர் செய்வது தவறு, திருச்சபைக்கு புறம்பாக அரசர் செய்கிறார் என்பதை வெட்ட வெளிச்சமாக அவர் சொல்லுகின்றார். அரசத்திற்கு எதிராக போருகிறார். எனவே அரசர் இவரை சித்திரவதை செய்து சிறையில் அடைத்து உயிரை எடுக்க தயாராக இருக்கின்றான். அந்த நேரத்தில் அவருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாம், ஏங்க நம்ம பிள்ளைகள் இருக்கு, நான் இருக்கிறேன், குடும்பம் இருக்குது, நீங்க பேசாம அரசருக்கு சார்பாக பேசிவிட்டு வெளியே வந்து விடுங்கள் என்று சொல்லி பார்க்கிறார்கள். ஆனா புனித தாமஸ் மூர் என்ன சொன்னார்? எல்லாவற்றை விட்டு இல்ல, நான் ஆண்டவருக்காக என்று தன் உயிரையே அவர் தியாகம் செய்தார். தன்னையே முழுவதுமாக கொடுத்தார். தன்னுடைய மனைவி வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம், எல்லாவற்றையும் விட்டு. அப்ப இதுதான் சீடத்துவத்தினுடைய விலை, இதுதான் சீடத்துவத்தினுடைய மேன்மை.
இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை விட எனக்கு முதன்மையான இடத்தை கொடு, உன்னையே முழுவதுமாக எனக்கு கொடு என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்னை தெரசாவை பாருங்கள், எந்த நாட்டிலோ பிறந்தவர், எங்கோ இருந்தவர். அவர் நினைத்திருந்தால் எவ்வளவோ பெரிய சொகுசான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். அதே போல எவ்வளவு புனிதர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித அந்தோனியார், ஞானப்பிரகாசியார், எல்லாருமே பெரிய நிலப்பிரபுகள், பெரிய பணக்கார வர்க்கத்தை சார்ந்தவர்கள். எல்லாவற்றை விட்டு ஆண்டவரே நீர் மட்டும் போதும் என்று உதறி தள்ளி வந்தவர்கள். அவருடைய நிலபுலன்கள், சொத்துகள், உறவுகள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு முதன்மையான இடத்தை அவர்கள் கொடுத்தார்கள். இந்த பிரைம் இம்பார்ட்டன்ஸ். அதே போல வேத சாட்சிகள் இன்னும் இயேசுவை பாருங்கள், அவர் தன்னையே முழுவதுமாக அவர் ஆண்டவருக்காக அவர் கொடுக்கின்றார். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருக்காக தனது உயிரையே அவர் பணயம் வைக்கிறார் சிலுவையிலே. அதுதான் சீடத்துவத்தினுடைய ஒரு மேன்மை என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே விளக்கி கூறுகிறார். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் பார்க்கலாம், தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. உன்னையே கொடு, முழுவதுமாக கொடு, அதிலும் இறைவனுக்காக கொடு. லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கிறோம், நிறைய பேர் எருசலேம் ஆலயத்திலே காணிக்கை செலுத்த வருகிறார்கள். ஒரு ஏழை கைம்பெண், அன்னைக்கு சாப்பாடுக்குள்ள காசு தான் அவகிட்ட இருந்துச்சு. அப்ப அதையே அவள் போட்டு விட்டாள். அப்ப ஆண்டவரே சொல்றார், இந்த ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை தான் முதன்மையானது, சிறந்தது. மற்றவர்கள் எல்லோரும் தங்களுக்கு இருந்த ஒரு பகுதியில கொடுத்தாங்க, தங்களுக்கு இருந்ததுல மிச்ச மீதியை கொடுத்தாங்க. ஆனா இந்த ஏழை கைம்பெண் தனக்கென வைத்திருந்தது அவ்வளவுதான், அதையே அவள் முழுவதுமாக போட்டுவிட்டாள் என்று சொல்லுகிறார். எனவே முழுவதுமாக நாம் ஆண்டவருக்கு கொடுப்போம். முதன்மையான ஒரு இடத்தை, முக்கியத்துவத்தை ஆண்டவருக்கு நமது அன்றாட வாழ்க்கையிலே கொடுக்க வேண்டும். இதுதான் சீடத்துவத்தினுடைய மேன்மை, இதுதான் சீடத்துவத்தினுடைய ஒரு வலிமை, சீடத்துவத்தினுடைய விலை. இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி இன்றைய முதல் வாசகத்திலே நாம் அருமையாக வாசித்தோம். இறை அடியார்களை பேண வேண்டும், பாதுகாக்க வேண்டும், இறை அடியார்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நமக்கு கைமாறு கிடைக்கும் என்ற ஒரு செய்தியை ஆணித்தரமாக இந்த நாளிலே முதல் வாசகத்திலே 2 அரசர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8-11, 14-16 வரை இறைவாக்கினர் எலிசாவினுடைய நிகழ்விலே நடந்த ஒரு அருமையான நிகழ்வு தரப்படுகிறது. இறைவாக்கினர் எலியாவினுடைய சீடர் தான் எலிசா. சூனேம் நகரத்து ஒரு பெண், பணக்கார பெண். அதுதான் நாம் ஆழமாக கூர்மையாக பதிந்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது. பணக்கார ஒரு பெண், பணக்கார ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு எல்லாமே இருந்துச்சு. அந்த பெண் இந்த இறையடியாரை, எலிசாவை தன் வீட்டிற்கு அழைத்து விருந்தோம்பல் செய்கிறார். இந்த இறையடியாரை நான் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். தன் கணவரிடம் சொல்லுகிறார், ஐயா, இவரை பார்க்க ஒரு புனித போல தோன்றுகிறது, எனவே நம் வீட்டிற்கு வரவேற்போம். நாம் நமது வீட்டிலே மேல் அறை ஒன்று இருக்கிறது, அந்த மேலே ஒரு அறை ஒன்று தயார் செய்வோம். அதிலே மேஜை, நாற்காலி எல்லாம் வைத்து அவருக்கு நன்றாக உணவு பரிமாறுவோம். அந்த இறையடியார் அங்கு தங்கிக் கொள்ளட்டும், அவர் ஓய்வெடுத்துக் கொள்ளட்டும் என்று கணவரிடம் சொல்ல, கணவரும் அதற்கு சரி செய்து அதே போல ஒரு மேலே அருமையான ஒரு அறையை இறைவாக்கினர் எலிசாவுக்காக ஏற்பாடு செய்கிறார்கள். அவரும் அவ்வப்போது அங்கு வந்து தங்குகிறார். அப்போ அவர் கேட்கிறாரு, இறைவாக்கினர் எலிசியா, அம்மா உனக்கு ஏதாவது வேணுமா? நான் ஏதாவது கைமாறு செய்யணும்? நீ என்ன நல்லா கவனிச்சு கொண்டிருக்கிறாய், எனக்கென்ன ஒரு அறை, எனக்கென்று ஓய்வெடுப்பதற்கு நல்ல ஒரு அருமையான அறை, உனக்கு என்ன வேண்டும்? அப்போ அவளுக்கு குழந்தை இல்லை. அந்த பெண்ணுக்கு எல்லா செல்வமும் இருந்தது, குழந்தை செல்வம் இல்லை. குழந்தை செல்வம் தான் இன்னைக்கு உலகத்திலே மேன்மையானது. நம்ம தமிழாசான் திருவள்ளுவர் குறள் 66 சொல்வார், குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். எவ்வளவுதான் ஒரு இனிமை இந்த உலகத்துல சந்தோஷம் இருந்தாலும் அந்த மழலை பிள்ளைகளினுடைய அந்த பேசக்கூடிய அந்த வார்த்தையை கேட்க தான் ஒரு பெற்றோர்கள் ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு எவ்வளவோ இருக்கலாம். அதே போல இந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லை. அப்போ உடனே இறைவாக்கினர் எலிசா ஜெபம் செய்கிறார். ஜெபம் செய்து குழந்தை பாக்கியம் அவருக்கு கிடைக்கிறார். அவர் சொல்லுகிறார், அடுத்த ஆண்டு இதே பருவத்திலே நான் உன்னை பார்க்கும் பொழுது நீ ஒரு குழந்தை உன் கையிலே இருக்கும். அதேபடியே நடந்தது.
அதேபடியே அவர் குழந்தை பெற்றெடுத்தார். அந்த பெண்ணுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அப்போ இறை அடியார்களை நாம் பேணும் பொழுது, அவர்களை கவனிக்கும் பொழுது, அவர்களுக்கு நாம் விருந்தோம்பல் செய்யும் பொழுது நாம் கைமாறு நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். உன்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவு செய்யப்படுகிறது, உன்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைவு செய்யப்படுகிறது என்கின்ற ஒரு அருமையான செய்தியை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிறார். இன்னும் இதை ஆழமாக நாம் பார்க்கும் பொழுது 1 அரசர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1-15 வரை உள்ள பகுதி, இறைவாக்கினர் எலியா சாரிபாத்தை சார்ந்த கைம்பெண்ணுடைய நிகழ்வு தரப்பட்டிருக்கிறது. அப்போ பெரும் பஞ்சம் ஏற்படுகிறது. அப்போ இறைவாக்கினர் எலியாவுக்கு ரொம்ப வயிறு பசிக்குது. அப்போ அந்த பெண்மணிகிட்ட போய், அம்மா எனக்கு கொஞ்சம் சாப்பிட தாங்கம்மா, எனக்கு வயிறு பசியாக இருக்கிறது. அப்போ அந்த பெண்மணி சொல்கிற, ஐயா நானே பரம ஏழை, ஒரு 2 சொல்லியை பெருக்கி தான் என் வாழ்க்கையை நான் ஓட்டிட்டு வர்றேன். இன்னைக்கு என் கலையத்தில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் தான் இருக்குது, அது இன்னைக்கு தான் போதும், அதை சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளையும் சாகத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே எலியா சொல்லுகிறார், இறைவாக்கினர், நீ போ எனக்கு உணவு தயாரித்து கொண்டு வா. உன்னுடைய பானையிலே மாவு குறையாது, உன்னுடைய கலசத்தில் எண்ணெய் அப்படியே இருக்கும். அவள் நம்பி செல்லுகிறார், உணவு தயாரித்து கொண்டு வருகிறார். அது அப்படியே இருக்கிறது. ஓராண்டுக்கு மற்றவர்கள் எல்லோரும் பஞ்சத்தில் இருந்தாலும் இவர்கள் சிறப்பாக அவர்கள் நிறைவுண்டார்கள். எனவே இறை அடியார்களை நாம் கவனிக்கும் பொழுது, இறை அடியார்களை நாம் கண்டுகொண்டு அவர்களுக்கு அவருடைய தேவைகளை நிறைவு செய்யும் பொழுது நாம் கைமாறு நிச்சயம் பெறுகிறோம் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போல 1 அரசர் புத்தகம் 17ஆம் அதிகாரம், இதே அதிகாரத்திலே 17 24 வரை உள்ள பகுதிகளிலே நாம் பார்க்கும் பொழுது, அந்த சாரிபாத்து கைம்பெண்ணுடைய மகன் இறந்து போகி விடுகிறான் நோயினால். அப்போ அந்த கைம்பெண் இறைவாக்கினர் எலியாவிடம் சென்று முறையிடுகிறார், ஐயா என் மகன் இறந்து போய்விட்டான், நீர் வந்து சுகப்படுத்தும். உடனே எலியா ஜெபம் செய்கிறார். அவன் மேல் 3 முறை முகம் குப்புற விழுந்து படுத்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்கிறார். அந்த இறந்தவன், அந்த கைம்பெண்ணுடைய இறந்த அந்த மகன் உயிர் பிழைத்துக் கொள்கின்றான். எனவே இறை அடியார்களை நீ கணம் செய்யும் பொழுது ஆண்டவர் உன்னை கணம் செய்வார். இறை அடியார்களை நீ பாதுகாக்கும் பொழுது, இறை அடியார்களுக்கு நீ சேவை செய்யும் பொழுது, இறை அடியார்களுக்கு இறை பணிக்காக, திருச்சபையுடைய பணிக்காக நீ கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு 4 மடங்காக திருப்பி கொடுப்பார், நிறைய கைமாறு கொடுப்பார், உன்னுடைய தேவைகள் நிறைவு செய்யப்படும். அன்புக்குரியவர்களை என்கின்ற ஒரு அருமையான செய்தியை இன்றைய வார்த்தை வழிபாடுகள் நமக்கு சிறப்பாக செய்கின்றது. அதைத்தான் திருத்தூதர் பணிகள் 20ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே, பெறுவதை விட கொடுத்தலே பேருடைமை. நிறைய நேரத்தில் நாம பெறணும், எனக்கு கிடைக்கணும் என்ன நாம வாங்கணும் நினைக்கிறோம். ஆனா கொடுப்பதற்கு மனமில்லை. திருச்சபைக்கு, கோவிலுக்கு, ஆண்டவருடைய காரியத்திற்கு, இறை பணியாளர்களுக்கு கொடுப்பதற்கு இன்னைக்கு மனமில்லை. அப்படி நாம செய்யும் பொழுது, கொடுத்தால் திருச்சபைக்காக, ஆலய பணிகளுக்காக நீ கொடுக்கும் பொழுது நீ 4 மடங்கு பெற்றுக்கொள்வாய். அதை நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. நிறைய இடங்களில் கோயில்கள், ஆலயம் சார்பான வளர்ச்சி பணிகள்லாம் கெட்டும் பொழுது நீங்கள் குருவானவர்கிட்ட நன்கொடை கொடுப்பீங்க. உங்களுக்கு கஷ்டப்பட்ட நிலையில் இருந்தாலும் நீங்கள் கொண்டு போய் கொடுப்பீங்க. ஆனால் பின்னால கண்டிப்பாக நீங்கள் சான்று பகிர்ந்திருக்கிறீங்க. நீங்கள் பின்னால் ஆண்டவர் 4 மடங்காக உனக்கு திருப்பி கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இது உங்களுடைய பங்கு தந்தை பீட்டர் பாஸ்டன் அவர்களுக்கும் தெரியும். நிறைய அருள் தந்தையர்கள் நமது மறை மாவட்டத்தில் பல இடங்களிலும் எவ்வளவோ வளர்ச்சி பணிகள், ஆலயம் சார்ந்த பணிகள் செய்யக்கூடிய எல்லா அருள் தந்தையர்களுக்கும் தெரியும். நீங்கள் கேட்டு பாருங்க, அந்த மக்கள் சான்று பகிர்வாங்க. அவங்க கஷ்டப்பட்ட நிலையிலையும் கொடுத்திருக்கிறாங்க. திருச்சபைக்காக, கோயிலுக்காக, இறை அடியார்களை அவர்கள் கவனித்துக் கொண்டதனால 4 மடங்கு அவருடைய வாழ்விலே நோய் நொடிகள் தீங்கி இருக்கிறது, அவர் குடும்ப பாரம் நீங்கி இருக்கிறது, நல்ல தொழில் முன்னேற்றம், நல்ல மன அமைதி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எனவே ஆண்டவருக்கு நாம் கொடுக்கும் பொழுது நாம் 4 மடங்காக பெற்றுக்கொள்கிறோம். எனவே பெறுவதை விட கொடுத்தலே பேருடைமை என்று திருத்தூதர் பணிகளிலே நாம் வாசித்தோம். 2 கொரிந்தியர், பவுலடியார் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அருமையாக சொல்லுகிறார், குறைவாக விதைப்பவர் குறைவாக தான் அறுவடை கிடைக்கும், நிறைவாக விதைப்பவர் நிறைவான அறுவடையை பெற்றுக்கொள்வார்.
எனவே நீ எவ்வளவு கொடுக்கிறியோ, குறைவா கொடுக்கிறியா, உனக்கு குறைவா தான் கிடைக்கும். நீ நிறைவா கொடுக்கும் பொழுது நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய். எனவே இறை அடியார்களை நீ எந்த அளவிற்கு கனப்படுத்துகிறாய், எந்த அளவிற்கு நீ மேன்மைப்படுத்துகிறாயோ அந்த அளவிற்கு உனக்கு கைமாறு கிடைக்கும் என்று ஆண்டவர் அருமையாக சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் அவர் அருமையாக இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் அருமையான வார்த்தையிலே சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே அருமையாக அவர் சொல்லுவார், என் சீடர் என்பதற்காக ஒரு கிண்ணம் குளிர்ந்த தண்ணீர் நீ கொடுக்கும் பொழுது நீ நிச்சயமாக கைமாறு பெறுவாய். நீ கைமாறு பெறாமல் நிச்சயம் போகவே மாட்ட, உனக்கு கைமாறு அதிகமாக இருக்கும். ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலே போதும். என்னுடைய அடியாருக்கு, என்னுடைய நற்செய்தி பணியை ஆற்றுகின்றவர்களுக்கு நீ ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலே போதும். நீ ரொம்ப பெருசாக கவனிக்க வேண்டாம், ஆனால் உனக்கு கைமாறு மிகுதியாகும் என்று ஆண்டவர் அருமையாக இந்த நற்செய்தியிலே சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். 41 மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 41, 42 அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என் தந்தையை ஏற்றுக்கொள்கிறார், தந்தையும் பிரதிபலன் அளிப்பார். அதே போல நற்செய்தி பணி ஆற்றுகின்ற சீடர்களை, நற்செய்தி பணியாளர்களை, இறையடியார்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் என்னையே ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். பவுலடியார் கலாத்திலே நகரத்திலே பணி செய்யும் பொழுது அந்த மக்களிடம் அவர் சொல்லுகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பவுலடியாருக்கு நிறைய பலவீனங்கள் உண்டு, உடல் அளவிலும் மனதளவிலும் அவருக்கு நிறைய குறைகள் உண்டு. பல நேரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல உடல்நிலை மோசமான குறைபாடுகள்லாம் இருந்துச்சு. அப்ப அந்த மக்கள்கிட்ட சொல்றாரு, நான் அவ்வளோ குறைபாடு உள்ளவனாக இருந்தேன், உடல்நிலை இவ்வளவு மோசமானவனாக நான் இருந்தேன், நீங்கள் என்னை வெறுக்கவில்லை அன்பு மக்களே, நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். எனவே ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார், உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் என்று அருமையாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே என்னை ஏற்றுக்கொள்பவர் தந்தை ஏற்றுக்கொள்வார், என் சீடர்களை ஏற்றுக்கொள்பவர் கடவுளே ஏற்றுக்கொள்கிறார் என்று அவர் அருமையாக சொல்லுகின்றார். இன்னைக்கு நாம பார்ப்போம், இறை அடியார்கள், இறைப்பணி செய்யக்கூடிய குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர்கள், நற்செய்தி பணியாளர்கள் எல்லாரிடமும் நிறைகளும் உண்டு, குறைகளும் உண்டு. எனவே நிறை குறைகளோடு நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேனா? அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. சில இறை பணியாளர்களுக்கு உடல்நிலை மிகவும் குறைபாடு இருக்கலாம், நிறைய பலகீனங்கள் இருக்கலாம், பண்பு நலன்களில் கூட சில குறைபாடுகள் இருக்கலாம், சில பலகீனங்கள் இருக்கலாம். ஆனால் அதை நாம் பரிதுபடுத்தக்கூடாது, நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் அவர் இறைவனுடைய பணியாளர். அது எந்த குருவாக இருந்தாலும், எந்த அருள் சகோதரியாக இருந்தாலும், எந்த நற்செய்தியாளராக இருந்தாலும் ஆண்டவருடைய சீடர் என்பதற்காக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய குறை நிறைகளோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அவர்களை ஏற்றுக்கொள்வது என்னையே ஏற்றுக்கொள்வது, கடவுளையே ஏற்றுக்கொள்வது, ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு அருமையாக சொல்லுகிறார். ஒவ்வொரு நற்செய்தி இறை அடியார்களுக்கும் ஒவ்வொரு விதமான பணிகளை செய்வார்கள். சிலருக்கு நல்ல புதுமை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும். இறைவாக்கின் எலியா புதுமையினுடைய இறைவாக்கி நிறைய புதுமை செய்வார். நிறைய புனிதர்கள், அந்தோணியார், கோடியார், அற்புதர், சிலர் இறைவாக்கு உரைக்கக்கூடிய வல்லமை பெற்றிருப்பார்கள். அதே போல குருக்கள், கன்னியர்கள், இறை அடியார்கள் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணியை செய்வார். சிலருக்கு நல்ல கல்வி பணி கொடுப்பாங்க, சிலர் நல்ல மக்களோடு மக்களாக இருந்து நல்ல ஒரு பங்கு பணியிலே, மேய்ப்பு பணியிலே நல்லாக இருப்பாங்க. சிலருக்கு நல்ல வழிபாடுகள், சிலர் நல்ல பிரசங்கம் வைப்பாங்க, சிலர் நல்ல ஆலயங்கள், இன்னும் பங்குக்கு தேவையான வளர்ச்சி பணிகள், கட்டுமான பணிகள், நிறைய பேர், எவ்வளவு மக்கள் ஒவ்வொரு பணிகள் செய்கிறாங்க பாருங்க. அதான் உடல் ஒன்று, உறுப்புகள் பல. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அருமையான அந்த அதிகாரம் வாஸ்து பார்த்தா தெரியும். கண், காது, உடல் உள்ள உறுப்புகள் எல்லாம் இருக்குது. எனவே இதிலே வேறுபடுத்தி நாம் பார்க்க கூடாது. நீ நிறைவுடையவன், நீ குறைவுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு வேறுபடுத்தி பார்க்க கூடாது. எல்லாமே திருச்சபை என்கின்ற கட்டடம் வளர்வதற்கு ஒவ்வொருத்தரும் முக்கியம். ஒவ்வொருத்தர் சின்ன பணிகளாக இருக்கலாம். ஒரு ஃபாதருக்கு எதுவுமே தெரியாது, பிரசங்கிக்க தெரியாது, பூச வைக்க தெரியாது, ஆனால் அவர் ஒரு குரு என்பதனால் அவர் மேன்மைப்படுத்தப்படுகிறார். ஒரு குரு, ஒரு அருள் சகோதரிக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் அவங்க தன்னையே முழுவதுமாக வார்த்தைப்பாடு கொடுத்து ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சாங்க என்பதனாலே அதுதான் பெரிய மேன்மை.
பெரிய வல்லமை. எனவே இறை அடியார்களும் நான் குறையுடையவன், நான் பலகீனமானவன் என்று நாம் யாருமே கருதக்கூடாது. ஆண்டவர் பார்வையிலே நீ விலையேற பெற்றவன், மதிப்புமிக்கவன் என் பார்வையில் என்று ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார். ஏசாயா 43:4 என் பார்வையிலே நீ விலையேற பெற்றவள், மதிப்புமிக்கவள், நான் உன் மீது அன்பு கூறுகிறேன். அதே போல இறை அடியார்களை மக்கள் பார்க்கின்ற அந்த பார்வையும், இவர் நல்ல ஃபாதர், இவருக்கு ஒண்ணுமே தெரியாது என்று நாம் வேறுபடுத்தி பார்க்க கூடாது. நமது பார்வையில் அன்புக்குரியவர்களே, நாம் அவர்களை நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எந்த குருவாக இருந்தாலும் சரி, எந்த அருள் சகோதரி, எந்த நற்செய்தி பணியாளராக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பணியை செய்கிறார் என்பதற்காக நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை ஆண்டவர் இந்த நாளிலே கூறுகிறார். எனவே இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் இயேசுனுடைய சீடத்துவத்தினுடைய மேன்மை, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் ஆண்டவருக்கு முதன்மையான இடம் கொடுப்போம். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருக்காக, அவருடைய பணிக்காக, அவருடைய இறை அடியார்களுக்காக, திருச்சபையோட வளர்ச்சிக்காக நீ முழுவதுமாக நீ கொடு. இறை அடியார்களை கவனித்துக்கொள். அப்படி இருக்கும் பொழுது நீ கைமாறு நிறைய பெற்று செல்வாய். அதே போல இறை அடியார்களை நிறை குறைகளோடு நாம் சமமாக ஏற்றுக்கொள்வோம். வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைவோம். நமது வாழ்விலே நமது விண்ணப்பங்கள், தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவர் நமக்கு கைமாறு கொடுப்பார் என்ற ஒரு நிலையிலே நாம் தொடர்ந்து இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமேன்.